நான் இங்கே கிங் மேக்கர் கிடையாது, இங்கே நான் தான் கிங்கு. நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதை பற்றி தான் வீடியோ. ஸோ என்னென்னா, நேற்று விஜயன் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு NDTVயில், அந்த நியூஸ் சேனலில். பட் அவரை பற்றி நிறைய கிரிட்டிசைசம் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நிறைய வன்மத்தில் பேசுறது எல்லாமே இங்கே வந்து நடந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து அவர் எப்படி அதை வந்து சமாளித்து இந்த லெவலுக்கு இவ்வளோ தூரம் பொசிஷன் வந்திருக்கான்றதெல்லாம் எல்லாத்தையுமே அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக நிறைய இன்டர்வியூஸ்லாம் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று முரண்பட்டு எதனா ஒன்று போட்டு தாக்குறது, ஏன்னா தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்குறதா இருக்கும். பட் ஒரு சேனலில் ஒரு நேஷ்னல் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி கொஸ்டின் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு மெச்சூர்டாகவும் இருக்கும், அதுக்கான கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு பதில் சொல்கிறதுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் அங்கே ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு. நேற்று ஃபுல்லாக அதை பற்றி தான் ட்ரெண்டிங்காகவே இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஊட்டிகள்லாம் அதை வச்சு கவர்றாங்க. ஏன்னா அவர் சொன்ன பதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருந்தார், நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எதுக்கு லேட்டாக வந்து வீடியோ போட்டிங்க, எதுக்கு லேட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க கேட்கும்போது, நான் வந்து எதுக்கு எடுத்தோடனே டக்குன்னு எதுவும் பேச மாட்டேன், நான் யோசிப்பேன், அங்கே என்ன நடந்துச்சுன்றது வந்து நான் யோசிச்சு அது எல்லாருமே கரெக்டாக தெரிஞ்சிட்டு பிறகு தான் நான் வந்து வாய்ஸ் அவுட்டே பண்ணுவேன்றனால அந்த விஷயம் சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் தாமதமாக சொன்னீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும்போதுனா, நான் வந்து அங்கே நடந்துச்சு ஒரு பெரிய சம்பவம், அது மிகப்பெரிய துயரம். இப்போ வரைக்கும் அந்த துயரம் வந்து எனக்குள்ளே தான் இருக்குது. பட் எதுனானே தெரியாமல் நான் எடுத்தோடனே நான் பேச முடியாது. அதனால் எல்லாத்தையும் விசாரித்து இதெல்லாம் நடந்திருக்கு, இதனால் ஆயிடுச்சுன்ற முதல்ல எனக்கு எல்லாமே தெரிஞ்ச பிறகு தான் நான் பேச முடியும்னால தான் நான் அந்த வீடியோ போட்டுன்றது மாதிரி சொன்னார். அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமானது என்னதுன்னா, நீங்கள் கூட்டணி வைக்கல, ஏன் கூட்டணி சேரல அப்படின்னு. நான் எது கூட்டணி சேரணும், ஏன்னா தனியாக நீங்கள் ஜெயிக்க முடியாதா? நான் தனியாக தான் நிற்பேன், எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. நான் எது வச்சு அப்படி சொல்கிறேன்னா, நான் நிறைய பிரச்சனை பண்ணும்போது மக்களோட அந்த அன்பு பார்க்கும்போது எனக்கு தெரியுது, எனக்கு வந்து கூட்டணி தேவை கிடையாது, நான் மக்களோடு இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏன் சிஎம் ஆக மாட்டேன்னா, நான் கண்டிப்பாக சிஎம் ஆப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு அரசியல் இருந்தவர். ஸோ அவருக்கு என்னன்றது எனக்கு தெரியும், அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் வந்து நான் இந்த அரசியலில் நான் வரணும்னு நினச்சேன்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா, கொரோனாக்கு அப்புறம் நான் இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அதுக்காக வேலைகள் நான் பண்ணி ஆகணும். என்னை நம்பி என்னை உழைச்சி என்னை உதவ உட்கார வச்ச மக்களுக்கு நான் எல்லாம் செய்யணும்னு நினச்சேன். கொரோனா முடிஞ்சதுலேருந்து நான் அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன்றதான் சொல்லியிருந்தார். நான் கண்டிப்பாக அரசியலில் தான் வருவேன். நான் வந்து சினிமாவில் ஒரு கால், அரசியல் ஒரு கால் வைக்க மாட்டேன். நான் வச்சா சினிமா இல்லை, நான் அரசியலில் தான் இருக்க போகிறேன். எனக்கு ஒரு சினிமா விட்டு வர்றது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். அதெல்லாம் தாண்டி தான் நான் அந்த அரசியலுக்கே வந்திருக்கேன். இது மாதிரி நடக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் நல்லா துணிஞ்சு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஜனநாயகன் படம் வரல, இதில் வந்து உங்களுக்கு அரசியல் அழுத்தம் இருக்கா, அதனால தான் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக இந்த படம் வந்து என்னை சார்ந்த படம்னும் போது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் தயாரிப்பாளருக்கு அது பிரச்சனை, அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் அரசுக்குள்ளே வந்தால் இது மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சு தான் நான் அந்த அரசுக்குள்ளே வந்தன்றதுலாம் வந்து சொல்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு தில் வேணும். அவர் சொல்கிறது தான் எனக்கு, நான் தான் போட்டி, நான் அரசியலில் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஏன்னா சிஎம் ஆக மாட்டேன்னா கேட்டப்பாரு, கண்டிப்பாக நீங்கள் சிஎம் ஆகுவீங்க, அதில் ஒரு மாற்றே கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேல எடுக்கிறாங்க, அது இவங்களே ஒரு சர்வே விடுறாங்க. பட் அஃபிஷியல் சர்வேல எல்லாருக்குமே தெரியும், அது தெரிஞ்சவங்களுக்கு அது புரிஞ்சால் போதும். ஏன்னா இப்போ எல்லாருமே கதறாங்க, இது மாதிரிலாம் விஷயம் சொல்லணும், என்னடா இவர் இப்படி சொல்லி வச்சிருக்காருன்ற போது எல்லாம் பயப்படுறாங்க. இன்னும் ஒரு மாதிரி ஒரு பிக்காக ஒரு போயிட்டே இருக்க, ஒரு கிராஃப் ஏறிட்டே இருக்குது. ஸோ இந்த மீட்டிங் இதோட முடியாது, இன்னும் நிறைய மீட்டிங், ப்ரெஸ் மீட்டிங் கொடுப்பாரு. அப்போது இதுக்கே இப்படி கதறாங்க, வாயில் ஐயோ அம்மான்னு வச்சுக்கிறாங்க. நிறைய இதுக்கப்புறம் வந்து பிரச்சாரங்கள் இருக்குது, நிறைய வந்து மாநாடுகள் இருக்குது, நிறைய பொதுக்குழு கூட்டம் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாமே நடப்போகுது. நேற்று அந்த போஸ்ட்டு வைக்கும் போதே எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்படி ஒரு போஸ்ட்டு அந்த சேனலில் இருக்கிறவங்க, ஆங்கர்ஸு, நியூஸ் ரைட்டர், இன்டர்வியூ கொடுத்தவங்க எல்லாருக்கும் முன்னாடியே தளபதி நின்னதுலாம் வந்து வேறு லெவலு. அந்த போஸ்ட்டு தான் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டான்றார் இல்லையா, அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அஃபீஷியலாக அதில் கொடுக்கும்போது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவன் கேட்கும்போது அதுக்கான நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாத்துக்குமே விட தெரிஞ்சிச்சு அவர் ஏன் அரசியலுக்கு வந்தார், எதனால் அவர் கரூர் சம்பவத்தை பற்றி லேட்டாக பேசினார், அரசியல் எதை வச்சு வந்தார், ஏன் கூட்டணி சேரல, எல்லாமே நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். இதுக்கப்புறம் இன்னும் அவர் நிறைய 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 பண்ணுவார், அதுக்காகவே வெயிட் பண்ணுறோம். இதுக்கப்புறம்லாம் வேறு மாதிரி இருக்க போகுது தேர்தல். இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது.
ஸோ மறக்காமல் நம்ம ஓட்டு முக்கியம், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த 26 அன்னைக்கு விஜய் அண்ணா தான் சிஎம், அதில் மாற்றே கிடையாது. யார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், அதோட ரிசல்ட் தான் நம்மளோட வெற்றியாக இருக்க போகுது. நம்ம விஜய் அண்ணா பாச வைக்கிறோம், அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் தாண்டி அவருக்கு நம்ம எதாவது செய்யணும்னு நினச்சா நம்ம இதில் தான் செஞ்சாகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம அன்பு அதில் தான் காட்டணும். சும்மா வந்து ஒரு போஸ்ட் போட்டு இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம் ஃபயர் விடுறதுலாம் நம்ம செயலில் காட்டணும், அதுதான் முக்கியம். இங்கே சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் சிஎம் ஆகிட்ட பிறகு நம்ம பதில் கொடுப்போம். நீங்கள் சொன்னீங்களே இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்போ பார்த்தீங்களா இவர் சிஎம் ஆகிட்ட நம்ம பதில் கொடுக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 26 அன்னைக்கு விஜய் சிஎம் ஆவார். நேற்று இன்டர்வியூ கொடுத்ததுலேருந்து இன்னும் கபடிக்கிட்டே இருக்காங்க இந்த ஊடகம் ஊபிகள்லாம். அதை பற்றிலாம் இதுக்கப்புறம் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.